Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோகனஸ் கிச்சன்ல நாம பார்க்க போற ரெசிபி மசாலா கொண்ட கடலை. இது மசாலா கடலைன்னு சொல்லுவாங்க, மசாலா சுண்டல்னு சொல்லுவாங்க. இந்த மசாலா கொண்ட கடலை எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம் and ஈவினிங் ஸ்நாக்காவும் சாப்பிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த சுவையான மசாலா கொண்ட கடலை செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா கொண்டக்கடலை பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நான் 1/4 கிலோ கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 4 விசில் வேக விடுங்க. இந்த கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அடுப்பில் வச்சு குக்கரில் 4 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா வெந்துடுச்சு. நம்ம கையால் எடுத்து அழுத்தும் போதே ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் அழுத்துறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வெந்திருந்து தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் அதை தாளிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க வேண்டியதில்லை, பாதி வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பாருங்கள், தண்ணி எல்லாமே சொல்லி தேங்காய் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த கடலையை நம்ம வேக வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் தான் சத்துக்கள் எல்லாமே இருக்குது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த தண்ணியை கீழே கொட்டாதீங்க. இந்த கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கோம். இப்போ தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், உப்பு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் ஆட் பண்ணல. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி நம்முடைய மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கடைசி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட ஆவி பறக்கிற நம்முடைய மசாலா கொண்ட கடலை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மசாலா கொண்ட கடலையை இன்றைக்கி நான் கொத்தமல்லி சாதத்தோடு சர்வ் பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.